சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு கட்டிடங்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஜபர்சன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். முதலாவதாக சிஐடி குடியிருப்பு முதல் குறுக்கு தெரு பகுதியில சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் வாரியத்தின் சார்பில் 3.1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சாலையோர கழிவுநீர் உந்து நிலையத்தை திறந்து வைத்த அவர் தொடர்ச்சியாக டாக்டர் பெசன்ட் நகர் சாலையில் 9.68 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 50 படுக்கைகள் வசதி கொண்ட கட்டப்பட்டுள்ள நகர்ப்புற சமுதாய நல மருத்துவ கட்டிடத்தையும் தொடங்கி வைத்தார். பின்னர் லாக் நகர் பகுதியில 1.30 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பல்நோக்கு கட்டிடத்தை திறந்து வைத்த அவர் கொய்யாத்தோப்பு நகர் தெருவில் 1.35 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சென்னை ஆரம்ப பள்ளி கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். இதுபோன்று பல்வேறு கட்டிடங்களை திறந்து வைக்க வருகை தந்த துணை முதலமைச்சருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. லாக் நகர் பகுதியில் பூரணகும்ப வரவேற்பு அளிக்கப்பட்டது. குதிரையில் சில முன்பாக வந்து அவருடைய வாகனத்திற்கு முன்பாக வந்து அவருக்கு வரவேற்பு கொடுத்தனர். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்த பின்னர் துணை முதலமைச்சர் இங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.